அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 63 தொகுதிகளை கேட்கும் பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 18% வாக்கு வங்கி கிடைத்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் மற்றவர்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தது 11லிருந்து 12% வாக்கு வங்கி மட்டுமே. ஏனெனில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம், சிவகங்கையில் போட்டியிட்ட வேட்பாளர் புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி, ஐஜேகே கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தர் என பல பேர் மாற்று கட்சியினை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். இவர்களது வாக்கு வங்கியையும் கூட்டித்தான் இவர்கள் தங்களது வாக்கு வங்கியாக கணக்கிட்டு கூறி வருகிறார்கள். உண்மையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் அவ்வளவு வாக்கு வங்கி இல்லை என ஒரு தரப்பு கூறி வந்தாலும் கூட சமீபத்திய கள ஆய்வுகள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துள்ளதையே காட்டுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு சற்று செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவே இது காட்டுகிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி தாங்கள் கூட்டணிக்கு வரும்பொழுது 90 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என ஆரம்பத்தில் அதிமுகவிடம் கராராக கூறியிருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ 30 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட விட்டுத்தர முடியாது என கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு 63 தொகுதிகளாவது வேண்டும் என சற்று இறங்கி வந்துள்ளார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு 63 தொகுதிகளை விட்டுக் கொடுத்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி என பல கட்சிகள் உள்ளது. மேலும் ஒரு சில கட்சிகள் இங்கே வரலாம். அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை விட்டு தர முடியும்? சென்ற முறை 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தோம். அதே போன்று இந்த முறை போட்டியிட்டால் மட்டுமே நாம் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாது. மேலும் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரலாம் என இது போன்ற ஒரு யுக்தியை கையாண்டு வருகிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 30க்கு மேல் ஒரு தொகுதியை கூட வழங்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக இருந்து வருவதாக கூறப்பட்டாலும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ எங்களுக்கு 63 தொகுதிகளை விட்டுத்தர வேண்டும் என தங்களுக்கான விருப்ப பட்டியலை தயார் செய்து அதிமுகவின் தலைமைக்கு அனுப்பி வைத்ததாகவும், மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா போன்றவர்களுக்கு இந்த பட்டியலை அனுப்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்திற்கான புதிய தலைவர்களை தேர்வு செய்வதில் மும்முரமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்திற்கான புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன், இதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போன்ற பொறுப்புகள் உருவாக்கப்பட உள்ளது. இதற்காக அண்ணாமலை பரிந்துரைத்த யாரையுமே தற்பொழுது பதவி தர மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்களுக்கு அதிக அளவு பதவி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் குஷ்பு, மீனா போன்றவர்களுக்கு மிக முக்கிய பதவிகள் ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருந்தார். அவர் இணையும் பொழுதே எனக்கு மாநில அரசியல் பொறுப்பு வேண்டாம், மத்தியில் பொறுப்பு வேண்டும், அது மட்டும் இல்லாமல் என்னோடு இதனால் வரையிலும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்த மூவருக்கு மாநில பொறுப்பு வேண்டும் என கேட்டிருந்ததாகவும், அதன்படி சரத்குமார் கட்சியைச் சேர்ந்த இருவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டு விட்டதாகவும், மிக விரைவில் சரத்குமாருக்கு மத்தியில் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இதனால் அவர் சந்தோஷமாக இருந்தாலும் அண்ணாமலை அப்செட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. நாம் மத்திய அரசை நம்பிக்கொண்டிருந்தோம், அவர்கள் நமது ஆதரவாளர்களுக்கு பதவியை வழங்குவார்கள் என. ஆனால் அண்ணாமலை கூறிய எவருக்குமே பதவி வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியோ அண்ணாமலை கூறுவது போன்று அவரது ஆதரவாளர்களுக்கு பதவியை வழங்கினால் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஏனெனில் வேறு தலைவர் இருக்கும் பொழுது அவரது ஆதரவாளர்களை பதவியில் நியமித்தால்தான் சுமூகமான வழிவகையை மேற்கொள்ள வசதியாக இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி வட தமிழகம், கொங்கு மண்டலம், தென் தமிழகத்தில் அதிகமான தொகுதிகளை கோரியிருப்பதாகவும், அதிலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளை கேட்டிருப்பதாகவும், இதேபோன்று ராமநாதபுரம், தேனி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர் போன்ற இடங்களிலும் கணிசமான தொகுதிகளை கேட்டிருப்பதாகவும், வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருவள்ளுவர், சென்னை, செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் மட்டுமே இவர்கள் தொகுதிகளை ஒதுக்கும்படி கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.